டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இந்த வகுப்பறைக்கு அன்புடன் உங்களை வரவேற்பது உங்கள் ஜேபி. 37 ஆண்டுகால அரசு பள்ளி ஆசிரியர் பணியின் அனுபவத்தில் முன்னெடுத்த இணைய வழி முயற்சி. ஓகே வியூவர்ஸ், நீ நினைப்பதல்ல நீ நிரூபிப்பதே நீ என்ற வாசகத்தை நிறைவேற்ற வாருங்கள், வகுப்பறைக்கு உள்ளே போகலாம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டியர் வியூவர்ஸ், வணக்கம். நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் லாஸ்ட் கிளாஸ் ரூமில் என்ன பார்த்தோம்? ஃபினான்ஷியல் அனலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ப்ரிப்பேரிங் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். அந்த ப்ரிப்பேரிங் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நாம் காமன் சைஸ் பண்ணுறது, பொதுவான அளவு அறிக்கை தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது பேலன்ஸ் ஷீட்டை எப்படி காமன் சைஸ் பண்ணுறது. காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்டை எப்படி காமன் சைஸ் பண்ணுறது. Common size financial statements are those in which figures reported are converted into percentage to some common base. நம்ம போன வகுப்பிலே சொன்னோம், இதை வந்து நம்ம காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொன்னால் ஒரு பொதுவான ஒரு பேஸை எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் சேல்ஸ் எடுத்துப்போம், பேலன்ஸ் ஷீட்டாக இருந்தால் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை எடுத்துப்போம். In the income statement, the sale figure is assumed to be the 100 and all figures are expressed as percentage of sales. இதை நம்ம போன வகுப்பிலே பார்த்துட்டோம். In the balance sheet, the total of assets or liabilities is taken as 100 and all the figures are expressed as percentage of this total. இதான் பார்க்க போகிறோம். First, we have to common size the financial statements as percentage, and then comparing these percentages we can make interpretation. In this classroom, let us see how to prepare common size balance sheets of different firms. இப்போ போன இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் காமன் சைஸ் பண்ணும்போது நம்ம என்ன பார்த்தோம்? ஒரே கம்பெனியினுடைய 2010 மற்றும் 2011 வருடத்திற்கான இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை காமன் சைஸ் பண்ணோம். இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டை கொஞ்சம் மாற்றி காமன் சைஸ் என்ன பண்ணுறோம்? 2 டிஃப்ரெண்ட் கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட்டை காமன் சைஸ் பண்ணி அதுலேருந்து இன்டர்பிரேஷனை எப்படி நாம் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ப்ராப்ளம். த ஃபாலோயிங் ஆர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் லிமிடெட் as on 31st March 2010. Comment on their position by preparing common size balance sheet. கணக்கு பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2010. இந்த வெர்டிக்கலில் பாருங்கள், இது லயபிலிட்டி சைடு, இது அசட் சைடு, இது எக்ஸ் லிமிடெட் லயபிலிட்டி, இது ஒய் லிமிடெட் லயபிலிட்டி, இது எக்ஸ் லிமிடெட் அசட்டு, இது ஒய் லிமிடெட் அசட்டு. இங்கே முதல்ல நீங்கள் இந்த கணக்கை நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸில் நம்ம எப்படி இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கணும், என்ன பார்வையில் பார்க்கணும் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது இந்த இடத்துல அசட் சைடை முதல்ல எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்டை காமன் சைஸ் பண்ணும்போது அசட்லேருந்து தான் ஆரம்பிப்போம். எப்படி இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம காமன் சைஸ் பண்ணும்போது நெட் சேல்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுமோ 100ன்னு வச்சுக்கிட்டு பாருங்கள். இப்போ இந்த அசட்டை நீங்கள் சாதாரணமாக அசட்ஸை நம்ம பைஃப்ரிகேட் பண்ணால், கிளாஸிஃபை பண்ணால் வேரியஸ் டேர்ம்ஸில் சொல்லலாம். பட் இங்கே நாம் கரண்ட் அசட்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் அசட்ஸ்னு ரெண்டாக பிரிச்சுக்கிங்க. கரண்ட் அசட்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் அசட்ஸ். இப்போது ஃபிக்ஸட் அசட் இந்த கணக்கில் அவங்க நேரடியாக கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் பாருங்கள். ஸ்டாக், டெட்டார்ஸ், பில்ஸ் ரெசியூபிள், கேஷ் அட் பேங்க். இப்போ இது எல்லாமே கரண்ட் அசட் தான். கரண்ட் அசட் இதெல்லாம் பேஸ் நீங்கள் 11th 12th படிச்சுட்டு வரும்போது, இப்போ உங்களுக்கு தேர்ட் இயரில் செகண்ட் இயரில் அதெல்லாம் உங்கள் பேஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். எதெல்லாம் நடப்பு சொத்து, எதெல்லாம் நிலை சொத்து, எதெல்லாம் பெயரளவு சொத்து, எதெல்லாம் கழியும் சொத்து, ஃபிக்ஸட் அசட்டு, வேஸ்டிங் அசட்டு, இன்டான்ஜிபிள் அசட்டு, டான்ஜிபிள் அசட்டு, கண்ணுக்கு புலப்படும் சொத்துக்கள், இதெல்லாம் கிளாசிஃபிகேஷனில் பேஸ் நம்மளுக்கு இருக்கணும். நீங்கள் தியரட்டிக்கலாக படிக்கணும். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கு, டெட்டார்ஸ், பில்ஸ் ரெசியூபிள், கேஷ் அட் பேங்க் இதெல்லாம் கரண்ட் அசட் குடும்பத்தை சார்ந்தது. ஆனால் இந்த கரண்ட் அசட் குடும்பத்தில் இன்னொன்று கூட உள்ளே இருக்கும். அது என்னென்னா லிக்விட் அசட்னு சொல்லுவாங்க. லிக்விட் நீர்ம சொத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல கரண்ட் அசட்ன்றது ரெண்டும் சேர்ந்து தான் இங்கே இருக்குது. இப்போ இது ரெண்டாக பிரிச்சுக்குங்க. இது கரண்ட் அசட், இது ஃபிக்ஸட் அசட். ஓகே, இந்த சைடு வாங்க. இப்போ இங்கே கரண்ட் லயபிலிட்டிஸ் பாருங்கள். கரண்ட் லயபிலிட்டிஸ் இங்கே 2 தான் இருக்குது. ஒன்று பில்ஸ் பேயபிள், இன்னொன்று சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், நடப்பு பொறுப்புகள். ஓகே, இது ரெண்டும் என்னென்னா இதெல்லாம் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நீண்டகால பொறுப்புகள். டிபென்ச்சர்ஸ்னால் என்ன? கடனீட்டு பத்திரங்கள். ஒரு கம்பெனியானது தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் மூலமாக திரட்டின ஷேர் கேபிட்டல் பத்தாமல் பப்ளிஷ்கிட்ட டிபென்ச்சர்ஸை இஷ்யூ பண்ணி அதன் மூலமாக கிரியேட் பண்ணது, சோர்ஸை கிரியேட் பண்ணது. இந்த டிபென்ச்சர்ஸ் பணத்தை சொன்ன வருஷத்துக்குள்ளே திருப்பி கொடுத்தாகணும். இட் இஸ் எ லயபிலிட்டி. அது வரைக்கும் அவங்களுக்கு எத்தனை பர்சன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இது 10% டிபென்ச்சர்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க, கம்பெனி கொடுக்கும். ஓகே, அதுமாதிரி டேர்ம் லோன்ஸ், இது வந்து லாங் டேர்ம் லோன்ஸை குறிக்கும். அப்போ இது ரெண்டும் என்னென்னா லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ். நீண்ட கால, அதாவது கரண்ட் லயபிலிட்டிஸ்னால் உடனே அடைக்க வேண்டியதாக இருக்கும். லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ்னால் கொஞ்சம் காலம் தள்ளி அடைக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, தோருக்கு பாருங்கள், இது 2 பேரும். இது என்ன குடும்பம்னா இதை தான் ஷேர் ஹோல்டர் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் இல்லாட்டா ஓனர்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க.
அப்படின்னா என்னென்னா இங்கே தான் இந்த கம்பெனியினுடைய கேபிட்டல் இருக்காங்களா, ஷேர் கேபிட்டல், அதாவது பங்கு வாங்கின பங்குதாரர்கள், அவங்களுடைய மூலதனமும் இந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச ரிசர்வ்ஸ், ஒதுக்குகள், காப்புகளும் இங்கே இருக்குது. இதை டோட்டலாக நம்ம ஷேர் ஹோல்டர் ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அசட் சைடில் கரண்ட் அசட், ஃபிக்ஸட் அசட், லைபிலிட்டி சைடில் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட், லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ். இந்த அடிப்படையில் இந்த கொஸ்டின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கிறதோட இந்த கொஸ்டினில் எதை நாம் 100 வச்சுக்க போகிறோம் சார் அப்படின்னா, நாம் 100 வச்சுக்க போகிறது இந்த லயபிலிட்டிஸ் இருக்குது, டோட்டல் அசட்ஸ் லயபிலிட்டி. இந்த 1,60,60,00,000 இந்த கம்பெனிக்கு இந்த 1,40,000 100 பேஸில் எடுத்துக்கின்னு இது எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ண போகிறோம் பர்சன்டேஜாக. லெட் அஸ் கோ டு த சொல்யூஷன். சொல்யூஷன் பேஜ் நம்பர் 1. காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் X லிமிடெட் அண்ட் Y லிமிடெட் ஹெட்டிங் கட்டுறோம். As on 31st March 2010. இங்கே வருஷம் ஒன்று தான், ஆனால் கம்பெனி 2 இருக்குது, 2010. ஓகே, இப்போ நாம் ஆன்சர் பண்ணும்போது இது எக்ஸ் லிமிடெட்னு இந்த வெர்டிகலாக பிரிச்சிருக்கிறோம், இது Y லிமிடெட்னு பிரிச்சிருக்கிறோம், அதில் ரூபான்னு தனியாக பிரிச்சிருக்கிறோம், பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதை பிரிச்சிருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஸ்லைடு முழுசும் அசட் அடங்கி போச்சு, அதனால் உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். இது ஒரு கிளிங்கில் அந்த 1,60,00,000 டோட்டல் எக்ஸ் லிமிடெட் அசட். இந்த Y லிமிடெட்டுடைய அசட் டோட்டல் 1,40,000 இருக்குல்ல, இதை தான் பேஸாக நாம் 100 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது நீங்கள் இந்த எக்ஸ் லிமிடெடுக்கு பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணும்போதெல்லாம் இங்கே இருக்கின்ற எல்லா தொகைகளையும் ஒவ்வொன்றையும் 1,60,00,000 வகுத்து 100 பெருக்கி இந்த பர்சன்டேஜை கொண்டு வரணும். கிளியரா? அப்போ எப்பயுமே பேலன்ஸ் ஷீட்டை காமன்சைஸ் பண்ணும்போது நீங்கள் கரண்ட் அசட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். கரண்ட் அசட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அங்கே எப்படி நெட் சேல்ஸில் ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே. அப்போ முதல்ல கரண்ட் அசட்ஸை ஒன்று ஒன்றா எல்லா கம்பெனிக்கும் ஃபில்அப் பண்ணுங்க, அப்புறம் பர்சன்டேஜாக மாற்றலாம். கேஷ் அட் பேங்க், பில்ஸ் ரிசீவபிள், டெட்டார்ஸ். இங்கே பாருங்களேன், அந்த கொஸ்டின் பேப்பரில் கொடுத்த வரிசை கிரமத்தை இங்கே மாற்றிட்டான் பார்த்தீங்களா? இது என்ன தெரியுங்களா? இது மாற்றிருக்கோம். என்ன தெரியுங்களா? இது கேஷ் அட் பேங்க்கு, பில்ஸ் ரிசீவபிள், டெட்டார்ஸ் எல்லாம் லிக்விட் அசட் குடும்பத்தை சார்ந்தது. ஸ்டாக் இது கூட சேர்ந்தா கரண்ட் அசட்னு மாறுது, இதெல்லாம் சேர்ந்து. அப்போ கேஷ் அட் பேங்க் 20 லட்சம், பில்ஸ் ரிசீவபிள் 10 லட்சம், டெட்டார்ஸ் 50 லட்சம், ஸ்டாக் 20 லட்சம். அப்போ டோட்டல் கரண்ட் அசட்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். டோட்டல் கரண்ட் அசட்ஸ் 1 கோடி கிட்டத்தட்ட வரும். அதே மாதிரி இங்கே Y லிமிடெடில் 15,000, 10,000, 15,000, 20,000, அதனுடைய டோட்டல் கரண்ட் அசட்ஸ் 60,000. கிளியரா? இப்போ ஒவ்வொரு அசட்டையும் நீங்கள் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகே, அல்லது ஃபஸ்ட்டு இந்த டோட்டலையாவது பண்ணுங்க. இப்போ இதை கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? 1 crore divided by 1,60,000 into 100. அப்போ இதுக்கு ஒரு காமனான ஃபார்முலா எடுத்து வச்சிங்களேன். இதில் எல்லாத்துலையும் எத்தனை சைஃபர் காமனாக இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. அப்போ இதில் 6 சைஃபர் அடிச்சிருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 2, 4. ஓகே, 16. இங்கே 2. கிளியரா? 2/16 into 100, 1/16 into 100, 5/16 into 100, 2/16 into 100. அப்படி இல்லையா? இங்கே 2 இருக்கா, கூட 2 சைஃபரை சேர்த்துங்க, ஏன்னா 100ஆல் பெருக்கிறோம். அப்போ 100 into 2 200. அப்போது இதுக்கு நீங்கள் இவ்வளோ சைபர் இருக்குது, சுச்சோ கோடியிலலாம் கணக்கு வருதுன்னு பார்த்து மிரளக்கூடாது. இந்த சைபர்லாம் கிளியர் பண்ணிவிட்டு 2/16 into 100, 1/16 into 100, 5/1600 மாற்றிங்க. இங்கே வந்தீங்கன்னா 1 crore இருக்கா, இதுக்கு கீழே நீங்கள் 1,60,000 போட்டிங்கன்னா இதில் எத்தனை சைஃபரை அடிக்க முடியும்னு கிளியர் பண்ணுங்கள். அதை 100ஆல் பெருக்கி இந்த 160ஆல் வகுத்துருங்க. அப்போ டோட்டலாக 62.50% இங்கே டோட்டல் கரண்ட் அசட்ஸ் இருக்குது. கிளியர்? எதில்? டோட்டல் அசட்டில். இந்த கம்பெனியில் 42.86% இருக்குது. கிளியராக? இதெல்லாம் இதில் தனித்தனியாக கன்வெர்ட் பண்ணுது. இதை கூட்டினா இதெல்லாம் வரும். இதனுடைய டோட்டல். அப்போது மொத்த அசட் 100 ரூபாய் 100 என்றால் அதில் கரண்ட் அசட்டின் பங்கு இந்த கம்பெனியில் 62.50 இருக்குது, இந்த கம்பெனியில் 42.86 இருக்குது. இதெல்லாம் மனசில் மைண்டில் ஞாபகம் வச்சுட்டே வாங்க, பின்னாடி கமெண்ட்டில் சொல்லுவோம். தென் ஃபிக்ஸட் அசட். ஃபிக்ஸட் அசட் இங்கே ஒரே வரியில் கொடுத்துட்டாங்க, சில கணக்கில் கொடுப்பாங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங், அதெல்லாம் நீங்கள் போட்டு மொத்தமாக கூட்டணும். ஓகே, ஃபிக்ஸட் அசட்டினுடைய வேல்யூ 60 லட்சம். இதை நீங்கள் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னா 60 லட்சம் டிவைட் பை 1,60,00,000 இன்ட்டு 100 அப்படின்னா 6/16 இன்ட்டு 100. அதனுடைய ஆன்சர் 37.50. இங்கே
80,000 டிவைடட் பை 1,40,000 இன்ட்டு 100 இதை சுருக்கினா 57.14. இப்போது இதுலேயே நீங்கள் பாருங்களேன், ஒரு இன்டர்பிரேஷன் நம்மளாம் கிடைக்கும். எக்ஸ் லிமிடெடில் கரண்ட் அசெட்னுடைய அளவு கம்பேரிங் டு டோட்டல் அசெட் அதிகமாக இருக்குது, இங்கே குறைவாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஃபிக்ஸட் அசெட்னுடைய அளவு ஒய் லிமிடெடில் அதிகமாக இருக்குது, டோட்டல் அசெட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக இருக்குது. அப்போது டோட்டல் கரண்ட் அசெட் ஏ, டோட்டல் ஃபிக்ஸட் அசெட் பி, இது ரெண்டுத்தையும் கூட்டினா டோட்டல் அசெட். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா இது 100க்கு சமமாக வரணும். இப்போ நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், பேலன்ஸ் ஷீட்டினுடைய அசெட் சைடை காமன் சைஸ் பண்ணிட்டோம். இப்போ நாம் அடுத்தது லயபிலிட்டி சைடுக்கு போக போகிறோம். ஓகே, லயபிலிட்டி சைடுக்கு போகிறோம். லயபிலிட்டி சைடில் கொஞ்சம் பெருசாக வரும் கணக்கு. பேஜ் 2 லயபிலிட்டி சைடு. இங்கே பர்டிகுலர்ஸ் அங்கே எப்படி கரண்ட் அசெட்டில் ஆரம்பித்தோமோ இங்கே கரண்ட் லயபிலிட்டிஸில் ஆரம்பிக்கணும். இது எக்ஸ் லிமிடெட், இது ஒய் லிமிடெட். கரண்ட் லயபிலிட்டிஸ் 1 பில்ஸ் பேயபிள், 2 கிரெடிட்டார்ஸ். அதனுடைய வேல்யூ இங்கே போடுறீங்க, இதான் அதனுடைய வேல்யூ. இங்கே அதனுடைய வேல்யூ போட்டிங்கன்னா அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும், 100க்கு கன்வெர்ட் பண்ணணும். எதை 100ன்னு வச்சுக்கிறீங்க, லயபிலிட்டிஸை. இது வந்து ஃபஸ்ட்டு பேஜாக இருக்கிறது, இதனுடைய கண்டினியூஷன் அடுத்த பேஜில் வருது, 100ன்னு வச்சுக்கணும். அப்போது இதை என்ன செய்யணும், 1,60,60,000 வகுத்து 100ஆல் பெருக்கணும். அதேமாரி இதை 1,60,60,000 வகுத்து 100ஆல் பெருக்கணும். அதனுடைய விடை இது வரும். அதேமாரி இங்கே என்ன செய்யணும், இந்த 10,000 1,40,000 வகுத்து 100ஆல் பெருக்கணும். இந்த 20,000 1,40,000 வகுத்து அங்கே டோட்டல் என்ன லயபிலிட்டிஸ் டோட்டல் இருந்ததோ அதால் வகுத்து 100ஆல் பெருக்கணும். ஏன்னா அசட்டு லயபிலிட்டியும் ஒன்று தான். 1,60,60,00,000 டோட்டல் அசட், 1,60,60,00,000 டோட்டல் லயபிலிட்டி. அடுத்தது இப்போ டோட்டல் கரண்ட் லயபிலிட்டிஸ் டோட்டல் பண்ணுங்கள், இதை கன்வெர்ட் பண்ணுங்கள், பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதே ரூல் தான். 2,50,000 டிவைடட் பை 1,60,60,00,000 இன்ட்டு 100. இங்கே 30,000 டிவைடட் பை 1,40,000 இன்ட்டு 100. அதை நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்தது லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் ஹெட்டிங் ஆகுங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் லயபிலிட்டிஸ், தென் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ். லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் 2, ஒன்று டிபென்ச்சர்ஸ், இன்னொன்று டேர்ம்ஸ் லோன். அதை இங்கே புட்டப் பண்ணுங்கள். அதை மறுபடியும் 100க்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். 100க்கு கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 1,60,000. இது 4 lakhs-ஆ 40 lakhs. இந்த 40 lakhs டிவைட் பை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இது வரும். இந்த ஒய் லிமிடெடில் டிபென்ச்சர் இல்லை, லாங் டேர்ம் லயபிலிட்டி இல்லை மட்டும்தான். அப்போ டோட்டல் கரண்ட் லயபிலிட்டி டோட்டல் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் எவ்வளோ வருது, 1 crore. இது எவ்வளோ, 62.50. இங்கே டோட்டல் 10,000. அதனுடைய பர்சன்டேஜ் கன்வர்ஷன் 7.14. இப்போ இந்த இடத்துல இந்த கரண்ட் லயபிலிட்டிஸு தனி, லாங் டேர்ம் லயபிலிட்டிஸு தனி. இன்னொரு ஹெட்டிங் இருக்குது, என்னது, ஷேர் ஹோல்டர் ஃபண்ட். இது மூணுத்தையும் ஒன்றா கூட்டினா தான் அது டோட்டல் லயபிலிட்டிஸ். அசட் சைடில் எப்படி வருது, கரண்ட் அசட் ப்ளஸ் ஃபிக்ஸட் அசட் டோட்டல் அசட். இங்கே எப்படி வருது, 3 ஹெட்டிங் வந்திருக்கு அந்த கணக்கில். ஒன்று கரண்ட் லயபிலிட்டிஸ், 2 லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ், தென் ஷேர் ஹோல்டர் ஃபண்டுன்னு அடுத்த ஸ்டேஜில் வரப்போகுது. அப்போ அதையும் கூட்டினா தான் அதனுடைய டோட்டலை நாம் இங்கே கண்டுபிடிக்க முடியும். ஓகே, லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் பேஜ். சொல்யூஷன் பேஜ் நம்பர் 3. இப்போ நாம் எந்த இடத்துல விட்டோமோ அங்கேருந்து நான் புரியறதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறேன். டோட்டல் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸில் விட்டுருக்குறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கேபிட்டல் ரிசர்வ், கேபிட்டல் அண்டு ரிசர்வ்ஸ், இதுக்கு பேர் தான் ஷேர் ஹோல்டர் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஷேர் கேபிட்டலை புட்டப் பண்ணுங்கள் அண்டு ரிசர்வை புட்டப் பண்ணுங்கள். இதை 100க்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும், இந்த 25 lakhs டிவைடட் பை 1,60,000 இன்ட்டு 100. இங்கே 10 lakhs-ஆ டிவைடட் பை 1,60,000 இன்ட்டு 100ன்னு கன்வெர்ட் பண்ணுங்கள். இந்த டோட்டல் ஷேர் ஹோல்டர் ஃபண்டு எவ்வளோன்னு முடிவு பண்ணுங்கள், 35 லட்சம். இப்போது இது எல்லாத்தையும் கூட்டினா இங்கே டோட்டல் லயபிலிட்டி வரணும். டோட்டல் லயபிலிட்டி இருந்து என்னென்னா, ஏ கரண்ட் லயபிலிட்டி, டோட்டல் கரண்ட் லயபிலிட்டி, பி டோட்டல் லாங் டேர்ம் லயபிலிட்டி, சி டோட்டல் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட். இது எல்லாத்தையும் கூட்டினா 1,60,00,000, அது ஈக்குவல் டு 100. அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு முடிவு பண்ணுங்கள். இந்த கம்பெனியை பர்சன்டேஜாக மாற்றுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதுக்கு ஃபார்முலா கீழே 16ன்னு வரும், இதுக்கு ஃபார்முலா கீழே 14ன்னு வரும். அந்த சைபரை நீங்கள் எத்தனை கிளியர் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றபடி. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிறதுனால ரூபா வடிவத்தில் இருக்கிற விஷயங்களை பார்த்து நாம் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக பர்சன்டேஜை பார்த்து பல இன்டர்பிரிட்டேஷன் இந்த கணக்குகளுக்கு நாம் கொடுக்க முடியும். இதுதான் காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட். இப்போ இதில் என்னென்ன இன்டர்பிரிட்டேஷன் நம்மளால் கொடுக்க முடியும்னு சொன்னால், சப்போஸ் இந்த கணக்கு நீங்கள் உங்கள் நோட்டில் போடும்போது
ஃபுல்லாக உங்கள் கையில் இருக்கும். அப்போ நீங்கள் அதை பார்த்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம். ஆனால் இப்போ இது வந்து பவர் பாயிண்டில் தயார் பண்ணி பேஜ் பை பேஜ் வர்றதுனால நான் என்னென்னலாம் இன்டர்பிரிட்டேஷன் சொல்ல போகிறேனோ, கமெண்ட் சொல்ல போகிறேனோ, அதை பற்றி நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு பார்த்துக்கணும். ஓகே. ஸோ கொஸ்டினில் கேட்டோம், இதை பற்றி கமெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறோம். கமெண்ட்ஸ் 1, current assets of X Limited are 4 times to its current liability. அதாவது X Limited உடைய current assets-ஐ current liability கூட கம்பேர் பண்ணி பார்த்தா current asset இதை விட 4 பங்கு இருக்கு. அப்போ இது ஒரு நல்ல என்னது current ரேஷியோவில் இருக்குதுன்னு அர்த்தம். current assets அதிகம் இருந்தால் தான் current liability அதை விட கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு working capital கிடைக்கும். காரணம் working capital ஃபார்முலா working capital is equal to current assets minus current liability. ரைட்டுங்களா? அப்போ இந்த X Limited உடைய working capital condition நல்ல நிலைமையில் இருக்கு. whereas it is Y கம்பெனியில் பார்க்க போனால் 2 times in case of Y Limited. இங்கே Y Limited உடைய total current asset 60,000, total current liability 30,000. அப்போ இந்த current assets current liability கம்பேரிஷனில் பார்க்கும்போது X Limited உடைய working capital condition நல்லா இருக்கு. then shareholders fund of X Limited, shareholders fund சொன்னீங்களா, capital and reserves சேர்த்தீங்கன்னா அது constitute only around 22%, அதாவது 21.86 சம்திங் வந்துச்சு of the total asset. total asset இருக்குங்களா, மொத்த சொத்து, அதில் 22% தான் அது கான்ஸ்டியூட் பண்ணுது, பங்களிக்குது. whereas it is 71.43% of Y Limited. இப்போ பார்த்தீங்களா கமெண்ட், Y Limited உடைய ஷேர் ஹோல்டர் ஃபண்டை டோட்டல் அசெட்டு கூட கம்பேர் பண்ணிப்பா, அதாவது அதை எவ்வளோ கான்ஸ்டியூட் பண்ணுதுன்னு பார்க்கும்போது இங்கே அதிகமாக இருக்கு பாருங்கள். இப்படி பல தரப்புகளில் நம்மளால் கமெண்ட்ஸ் சொல்ல முடியும். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் ஆர் லாங் டேர்ம் லயபிலிட்டி, அடைக்க வேண்டியது நீண்டகால கடன்கள், நீண்டகால பொறுப்புகள் 3 times to owners fund in X Limited. owners fund மேலே ஃபண்டு மாதிரி 3 பங்கு இருக்கு. whereas it is only 1:10 of owners fund in case of Y Limited. அப்போ இது கொஞ்சம் ஆபத்தில் இருக்குது X Limited. லாங் டேர்ம் லயபிலிட்டியை அடைக்க 3 டைம் ஆகுது. யாரை விட ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு மாதிரி 3 பங்கு இருக்குது வெளியில் அடைக்க வேண்டிய பொறுப்புகள். ஆனால் இங்கே 1:10 தான் இருக்குது. ஸோ இது ஒரு 3 கமெண்ட்ஸை நீங்கள் இதை எடுத்து கொடுக்கணும். இது எப்படி சார் நாங்களே முடிவு பண்ணுறது? எஸ், எப்பயுமே ஒரு பேசிக்காக எடுத்துக்கணும். கரண்ட் அசெட்டை கரண்ட் லயபிலிட்டியை கம்பேர் பண்ணால் நல்லது. ஏன்னா அது ஒர்க்கிங் கேபிட்டல் ரேஷியோ சொல்லும். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து டோட்டல் அசெட்டில் எவ்வளோ கான்ஸ்டியூட் ஆகிருக்குன்றதை வச்சு நம்ம இன்டர்பிரேஷன் சொல்லலாம். அதேமாதிரி ஷேர் ஹோல்டர் ஃபண்டு வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸை அடைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குதான்னு சொல்லலாம். ஆக இந்த வகுப்பில் நாம் இந்த கணக்கை நம்ம பேலன்ஸ் ஷீட்டை எப்படி காமன்சைஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தது ட்ரெண்ட் பர்சன்டேஜ் பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வகுப்பில் ட்ரெண்ட் பர்சன்டேஜ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் சம்பந்தமான சில மல்டிபிள் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். fill in the blanks with suitable words. ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா நான் லாஸ்ட் கிளாஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் ரூம் 25 நினைக்கிறேன், வீடியோ 25, அதில் இந்த ஸ்லைடு நான் தவறுதலாக இது பண்ணிட்டேன், ஸ்பிளிட் என்ன சொல்கிறது முன்னாடி போயிடுச்சு. அதனால் இந்த ஸ்லைடை நான் இப்போ ஞாபகப்படுத்தியதில் சேர்த்துருக்கிறேன். அதில் 3 இருந்துச்சு. போன வகுப்பில் நான் தயார் பண்ணதில் 3 இருந்துச்சு. 1 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், 2 fill in the blanks, 3 ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதில் அந்த இது ஸ்கிப் ஆனதுனால அந்த ஸ்லைடை நான் இது கூட சேர்த்துருக்கிறேன். let us see. Financial statements usually include income statement, that is called P&L account, and dash. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது ஒரு அக்கௌண்ட்ஸ் தெரியணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்றது 2 முக்கியமானது. 1 P&L அக்கௌண்ட், இன்னொன்று என்னென்னு கேட்குறாங்க பேலன்ஸ் ஷீட். P&L அக்கௌண்ட்டை நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸில் என்னென்னு பேர் வச்சு கூப்பிடுவோம், இன்கம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஓகே. அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் meant for deriving additional information for various dash parties. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு நாம் அனாலிசிஸ் பண்ணி பல டூல்ஸை வச்சு அனாலிசிஸ் பண்ணி அதில் கொடுக்குற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற செய்திகள்லாம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லது யாருக்காக தயார் செய்கிறோன்னா வேரியஸ் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ், பல்வேறு நபர்கள் இருக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் இருக்குது, வெளியால் இருக்கிறான், இந்த கம்பெனியில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு ஷேர் வாங்கலாமான்னு வெளியில் இருக்கிறாங்கள, அவங்களுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸோ. எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் இஸ் பேஸ்ட் ஆன் டேஷ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ், எக்ஸ்டர்னல்னால் வெளியிலிருந்து அனாலிசிஸ் பண்ணுறாங்க,
நம்ம கம்பெனியை பற்றினா அவங்க எதை வச்சு பண்ணுவாங்கன்னா, நம்ம பப்ளிஷ்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு தான் பண்ணுவாங்க. பப்ளிஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, அக்கார்டிங் டு கம்பெனிஸ் ஆக்ட் ஒவ்வொரு கம்பெனியும் தன்னுடைய ஜெனரல் பாடி மீட்டிங்கில் அக்கௌண்ட்ஸை வச்சு, ஆடிட் அக்கௌண்ட்ஸ் வச்சு அப்ரூவல் வாங்கி அதை பேப்பரில் அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் தெரிவிப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் பப்ளிஷ். அதை வச்சு தான் எக்ஸ்டர்னல் பார்ட்டி, எக்ஸ்டர்னல் வெளியில் இருக்கிறவங்க அனாலிசிஸ் பண்ணுவாங்க. வெர்டிக்கல் அனாலிசிஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஸ்ட்ரக்சரல் ஆர் ஸ்டாட்டிக் அனாலிசிஸ். ஸ்டாட்டிக்னா நிலையான, வெர்டிக்கல் நெடுக்கவாட்டு அனாலிசிஸ்ன்றது ஒரு ஸ்டாட்டிக் அனாலிசிஸ்னு இன்னொரு பேரில் சொல்லலாம். ஹாரிசான்டல் அனாலிசிஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டைனமிக் ஆர் ட்ரெண்ட் அனாலிசிஸ். போக்கு விதங்கள் மூலம் நாம் ஆய்வு செய்யறோம்ல, அதுக்கு பேர் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன தெரிஞ்சுக்கங்க, இதை வேற மாதிரி எங்கேயாவது கூட கேட்கலாம். ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்னாலும் ஸ்டாட்டிக் அனாலிசிஸ்னாலும் ஒன்று, டைனமிக் அனாலிசிஸ்னாலும் ட்ரெண்ட் அனாலிசிஸ்னாலும் ஒன்று. ஆகவே இந்த வகுப்பறையை நாம் இதோட முடிச்சுக்கிறோம். நம்ம ஸ்கூல் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் கண்டினியூஸாக இன்னும் பல விஷயங்கள். இது இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் வெகு சீக்கிரத்தில் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் சம்பந்தமான டிகிரி சிலபஸுக்கான ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் சம்பந்தமான நாம் வீடியோஸுகளை நம்ம கிளாஸ் ரூமில் போடுவோன்றதை தெரிவித்துக்கொண்டு தேங்க்யூ என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே வியூவர்ஸ், இந்த கிளாஸ் ரூம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களது சந்தேகங்களை, கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நமது வீடியோஸ்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, ஆலை டிக் பண்ணுங்க. இறுதியாக தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவமெய்தி கொடும் கூற்றுக்கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளை உங்கள் முன் நிறுத்தி அடுத்த வகுப்பறையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜேபி. நன்றி, வணக்கம்.